நாங்கள் இன்றைக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். ஃபேமஸான சாப்டர், நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். உபாகமத்தில் மற்ற அதிகாரங்களை படிக்கிறார்களோ இல்லையோ, ஆனா இந்த 28ஆம் அதிகாரத்தை நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. அதுல சில வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதால நிறைய கிறிஸ்டியன்ஸ் அதை சில பேர் பாடமாய் கூட வச்சிருக்காங்க. எனக்கு சரியான சர்ப்ரைஸ், நிறைய வசனங்கள் சில பேர் அதை பாடமாய் கூட வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்குமே வேர்ஸ் 15 15ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தருமே பாடமாக்குறது. ஆனா முதல் வசனங்கள் முதல்ல இருந்து 14 வசனங்கள் வரைக்கும் ஜனங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்றது. நான் நினைக்கிறேன் அது ரோங். கத்தட்ட வசனத்துல ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துட்டு மிச்சத்தை தேவையில்லை என்று விடுறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் இறுதி வரைக்கும் சேர்த்து வாசிக்கணும். யார் புரிச்சது? இதெல்லாம் மனுஷன் தான் புரிச்சது. ஜெனிவா பைபிள் தான் முதல் இந்த நம்பர்ஸா புரிச்சது. அதுக்கு முதல் பைபிள்ல எந்த நம்பர்ஸும் இல்லை. மனிதர்கள் தான் வார்த்தையில பாகுபடுத்துறாங்க இல்லையா. கர்த்தர் ஒரு தொடர்ச்சியா தான் கேப் இல்லாம தான் எழுதினார். நாங்கள் என்னுடைய வசதிக்காக புரிக்கிறோம். சோ இந்த அட்வைஸ் பைபிளை வாசிக்கல, அதிகாரத்தை ஸ்டாப் பண்ணாங்க, சப்ஜெக்ட் எடுங்க. சப்ஜெக்ட் மாதிரி வாசிக்கல. அவங்களுக்கு அதிகாரம் பெருசா தெரியாது. 3 அதிகாரம் நாண்டை படிக்கணும், நாளைக்கு 4ல இருந்து மிச்சத்தை படிக்கணும், அப்படி படிக்காங்க. சப்ஜெக்ட படிங்க. என்ன சப்ஜெக்ட் அந்த அதிகாரங்கள்ல இருக்கு. நம்பர்ஸால நாங்கள் கர்த்தருடைய வெளிப்பாட்டை தடுக்க வேண்டாம். ஓகே, நாங்கள் முதலாவது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28. நீங்கள் உங்கள் இறைவனாகிய கர்த்தருக்கு முற்றாக கீழ்ப்படிந்து இன்று நான் உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடித்து அவற்றின்படி நடந்தால் உங்கள் இறைவனாகிய கர்த்தர் உங்களை இந்த பூமியில் உள்ள எல்லா இனத்தவர்களும் மேலாக உயர்த்துவார். முதல் வசனமே ஜனங்கள் பிழையாமலே கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? மேபி உங்களுக்கு தெரியாது, தெரியுமோ தெரியாது. இந்த 28ஆம் அதிகாரம் எங்களுக்கு எழுதப்படையில, பர்டிகுலர் ஒரு நேஷனுக்கு எழுதப்பட்ட ஒரு சாப்டர். அதுலயே பிரச்சனை. ஸ்பெஷலி தமிழாக்கள் இந்த சாப்டரை கிளைம் பண்ண, நாங்க கிளைம் பண்ணல. வேர்ஸ் 1 கடவுள் சொல்லிட்டார், இஸ்ரேலருக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சில வாக்குத்தத்தங்கள் சில கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில வாக்குத்தத்தங்கள் பர்டிகுலரா ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். சில வாக்குத்தத்தங்கள் பிற இனத்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாத இஸ்ரேலர் அல்லாத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இப்ப நீங்க வாசிக்க போற 28ஆம் வசனத்துல வாசிக்க போற முழு வசனங்களும் பர்டிகுலரா இஸ்ரேல் ஜனங்கள் கிளைம் பண்றதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். கவனிங்க, நான் இதை சொல்றபடினால கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. இந்த பாயிண்ட் என்ன, சாப்டர் 28 எங்களுக்கு எழுதப்பட இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் நான் சொல்ல வரல. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களோட தேவையில சந்திப்பார், உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் கிளைம் பண்ற வசனம் பிழை. அதான் நான் சொல்ல வரேன். நான் கிளைம் பண்ண வேண்டிய புதிய ஏற்பாடுல நிறைய வசனங்கள் எழுதி இருக்குது, அதை நான் கிளைம் பண்ணேன். பட் இந்த பர்டிகுலர் சாப்டர் யூத இனத்தவர்களுக்கு எழுதப்பட்ட வசனம். எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில் உள்ள எல்லா இனத்தவர்களுக்கும், யூதர்கள் அல்லாத எல்லா இனத்தவர்களையும் பார்க்க மேலாக உங்களை உயர்த்துவார். சோ இஸ்ரேல் மக்களை மிச்ச எல்லாரை பார்க்கலும் அதி விசேஷித்த தன்மையினால ஆசீர்வதிக்க போறேன். சோ பின்னுக்கு வர எல்லா வசனங்களும் இஸ்ரேல் மக்களுக்காண்டி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்க. வாட் a waste of time. பாருங்க, வசனங்களை பாடமாக்குற நான் பிள்ளைன்னு சொல்லுவாரு. பட் நான் பாடமாக்கி மந்திரம் மாதிரி கிளிப்புல மாதிரி சொல்றோம். நீ பட்டணத்தில் நான் நிறைய பாஸ்டர் மாதிரி சொல்றதை கேட்டிருக்கேன். ஓ சகோதரனே, பைபிள் சொல்லுது நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பூவைக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரைக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பாருங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு கண்டிஷனும் போற. ஓகே, ஈவன் தோ இந்த சாப்டர் எங்களுக்காக எழுதப்பட்டிருந்தாலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை போடுறதுக்கு முன்னுக்கோ ஏற்கனவே ஒரு கட்டளையை போட்டார். கீழ்ப்படிவு இல்லையே எங்களுக்குள்ள. நான் பாருங்க, எத்தனையோ விஷயத்துல கீழ்ப்படிய வேண்டியிருக்கு. எப்படி கர்த்தரங்களை ஆசீர்வாதம். சோ கர்த்தர் இந்த ப்ராமிஸை கிளைம் பண்ண முதல் ஒரு வேர்டு அங்க போட்டார், நீங்கள் கீழ்ப்படிந்தால் முற்றாக, கம்ப்ளீட்லி. அப்படிதான் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. அட்டலி கம்ப்ளீட்டா நீங்கள் முற்றாக எல்லா ஏரியாஸ்லயும் கீழ்ப்படிந்தால்
இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, அப்படித்தான் நீங்க கிளைம் பண்ணாலும் இது இஸ்ரேலுக்கு இல்ல பிரதர், எல்லாருக்கும் தான் நீங்க சொன்னாலும் ஸ்டில் கர்த்தர் சொல்றாரு நீங்க கீழ்ப்படிஞ்சா இந்த ஆசீர்வாதம். நானுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சாப்டர் 28 உபாமம் சாப்டர் 28 இருக்கிற ஆசீர்வாதங்களை கிளைம் பண்றது எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களோட இன்ட்ரெஸ்டும் அப்படியே இருக்கக்கூடாது. ஏனென்றா இந்த சாப்டர்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில ஒரு திறமை வாழ இல்ல. யார்கிட்ட வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, எல்லாட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அப்படின்னு இந்த வசனத்தின் படி பார்க்க போனா இதுல இருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, எதிர்மாறா நடந்திருக்கு. அப்ப நாங்க கிறிஸ்டியன்ஸ் இல்லையா? சோ இன்றைக்கு நாங்க போக்கஸ் பண்ண போறது நாங்க வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை கிளைம் பண்ணக்கு சரியான கவனமா இருக்கணும். ஏன்னா ஆசீர்வாதங்கள் சில ஏரியாக்கள், சில இனத்தவர்களுக்கு, சில பெர்டிகுலர் ஆட்களுக்கு குறிப்பா எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எல்லாருக்கும் எழுதப்படாத வாக்குத்தத்தங்களும் இருக்குது. உன் எலும்புகளை எல்லாம், அவருடைய நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, அவர் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். இது ஜீசஸை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இதன்றைக்கு நிறைய பேர் வச்சுக்கொண்டு இந்த எலும்பு உடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது குறிப்பிட்ட சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல ஜீசஸுக்காண்டி எழுதப்பட்ட வாக்குத்தத்தம். எங்கட எலும்புகள் உடையாதுன்னு கேரண்டி இல்லை, உடையலாம் உடையாமல் விடலாம். பட் ஜீசஸ் எலும்பு உடைய இல்லை. 2 கல்லண்ட எலும்பை உடைச்சு அவங்க கிட்ட வந்து பார்க்கணும், ஜேசுக்கு ஏற்கனவே இறந்து போனதுனால அவருடைய கால்களை அவங்க உடைக்கல. தென் கீழே வசனம் வருது, அவருடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாத்துகிறார். இப்படி நியூமரஸ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு உதாரணம் இல்ல, நிறைய உதாரணங்கள். இது நான் இந்த பர்சனல் லைஃப்ல நான் அலசி ஆராய்ச்சி படிச்சது. நீங்க தனிப்பட்ட வாக்குல பர்சனல் ஸ்டடியில ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்க கிளைம் பண்ற விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்ல. சோ இதுல முதலாவது 3ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். எங்களுக்கு மிஸ்கேரி வருது, எத்தனையோ கிறிஸ்டியன்ஸுக்கு மிஸ்கேரி வருது, பிள்ளைகள் இழக்கிறாங்க. சோ என்ன சொல்ல வாரீங்க? அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா? கர்த்தர் சபிச்சிட்டாரா? உங்கள் நாட்டின் பயிர் வகையும் உங்கள் வளர்ப்பு மிருகங்களான மாட்டும் மந்தையின் கன்றுகளும் செம்மறி மந்தையின் குட்டிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த காலத்துல அவங்க ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதையில போனாங்க. இந்த காலத்துல காருக்கு அடிக்கடி பிரச்சனை வருது எங்களுக்கு. அப்ப பிள்ளைய இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்ல ஒரு பிரச்சனை வராது அந்த மந்தைகளுக்கு. அதாவது அவங்க போற வாகனங்கள், அந்த காலத்துல கழுதை, குதிரை, ஒட்டகங்கள்ல டிராவல் பண்ணாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஈவன் மிருகங்களோட வயிற்றுல வர குட்டிகள் கூட பிரச்சனை இல்லாம பறக்கும் என்று கர்த்தர் பிளஸ் பண்ணி இருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு கார்ல பிரச்சனை வருது, நிறைய பேருக்கு கார் பிரச்சனை. இதுல கேட்டு டிஸ்கரேஜ் ஆகும். ஏன் நான் சொல்ல வரேன்டா, இந்த வசனத்தை நிறைய பேர் ஒப்பிட்டு தங்களோட வாழ்க்கையில சோர்ந்து கர்த்தரை விட்டு சில பேர் பின்வாங்கி இருக்க, இது என்ற வாழ்க்கையில் நிறைவேறு. பட் கடைசியில் அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு எழுதப்பட்டவரும் தங்களுக்கு எழுதல, வேறொரு இனத்துக்கு கர்த்தர் ப்ராமிஸா எழுதி இருக்கிறார். உங்கள் அறுவடையும் கூடையும் மாப்பிசையும், அதாவது உங்களுடைய வருமானம், அன்றைக்கு எங்களோட சேலரி, அன்றைக்கு மாப்பி செய்கிற அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம். அவருடைய அர்த்தம் அவங்களோட வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு சேலரியும் வித்தியாசம், ஒவ்வொரு சேலரியும் கம்ப்ளீட்லி வித்தியாசம். அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒரே சேலரியில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே விதமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எங்களுடைய எல்லா லைஃப் ஸ்டைலும் வித்தியாசமா இருக்கும். 7ஆம் வசனம், உங்கள் எதிராக வரும் பகைவர்கள் உங்களுக்கு முன்பாக தோல்வியடைவார்கள். 12 அப்போஸ்தலர்களும் எப்படி கொல்லப்பட்டாங்க? யோவானை தவிர மிச்ச எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டாங்க. இது அப்போஸ்தலரோட லைஃப். பேதுருவை தலைகளை அரைஞ்சாங்க, யாக்கோபுட கழுத்தை வெட்டினாங்க, பவுலுடைய கழுத்தை வெட்டினாங்க, பத்தலமி உயிரோட தாச்சில போட்டு உயிரோட தாச்சில போட்டாங்க எண்ணெயில, கொதிக்கிற எண்ணெயில. சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? உனக்கு எதிராக வருகிற பகைவர்களை கர்த்தர் முன்பாக தோக்க பண்ணி உங்களை சேவ் பண்ணுவேன். சோ நான் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் உங்களை என்கரேஜ் பண்ணேன். தனிப்பட்ட டைம்ல நீங்கள் இப்படி தேடி வாசிச்சீங்கன்னா நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஃபேமஸ் ஆண்டைக்கு ஆக்கள் கிளைம் பண்ற வசனம் 13ஆம் வசனம் பாருங்க, verse 13. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வசனம்? கர்த்தர் உங்களை தலையாக்குவார், வாளாக்க மாட்டார். இது நான் நிறைய பேர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஆள் ஒரு பிசினஸ் லோஸ் பண்ணிட்டார். அப்ப எங்க இருந்த ஒரு போதர் வந்து ஜெபிச்சார், கர்த்தர் உன்னை தலையாக்குவார், வாளாக்க மாட்டார். என்ன சொல்ல வாரன்னா, உன் பிசினஸ் சர்வர். அவரும் பேப்டிசம் எடுத்தார். அவருக்கு கிறிஸ்தவம் என்னன்னு தெரியாது, பேப்டிசம் என்னன்னு தெரியாது, புது வாழ்வண்டா என்னன்னு தெரியாது, மறுபிறப்பண்டா என்னன்னு தெரியாது, மனம் திரும்ப என்ன, சின் என்னன்னு தெரியாது, யார் ஜீசஸ் கிரைஸ்டே தெரியாது. அவர் 2-3 டேஸ்ல பேப்டிசம் எடுத்தார். ஏன்னு அவருடைய பிசினஸ் சரியா வரும். எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? ஊற்று தெரியுமா? யாக்கோபு சொல்றார், பிரியமானவர்களே, நல்ல நீரூட்டுல எப்படி கசப்பான நீரூட்டு வரும்?
எது எது ஒரிஜினல் அங்கிருந்து அந்த தண்ணி வருதோ அந்த டேஸ்ட் தான் வரும் அந்த நதியில. இது எங்க இருந்து எல்லாம் உற்பத்தியானது? இந்த வசனத்தை கிளைம் பண்ணதால் கர்த்தர் உங்களை தலையாக்குவார். பட் அதுக்கு மேல உள்ள வசனம் அதான் நான் கனெக்ட் பண்ண யார் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பிரிச்சு அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லுது நீ கடன் வாங்க மாட்ட. எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க? கடன் வாங்கி. அப்ப அட்வைஸ் பண்றாங்க சொல்லணும், தயவு செய்து ட்ரை பண்ணுங்க, 100% ட்ரை பண்ணுங்க கடன் இல்லாம வாழ்றதுக்கு. இதுதான் உண்மையான ஊழியக்காரன் சொல்ல வேண்டிய விஷயம். அத மேல் வசனத்தை விழுங்கி போட்டு அடுத்த வசனம் சொல்லுது உன்னை கர்த்தர் தலையாக்குவார். நான் சொல்ற புதிய உடன்படிக்கை உங்களை தலையும் இல்ல காலம் இல்ல, அது இல்ல இம்பார்ட்டன்ட். கிரைஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் எங்களோட லைஃப்ல. கிறிஸ்து எங்களுக்கு தலையா இருக்கலாம் அப்படி பைபிள் சொல்லுது. எங்கட தலை கிறிஸ்து, சபையின் தலை கிறிஸ்து, குடும்பத்தின் தலை கணவன். இந்த ஹெட் அண்ட் அதிகாரம் அதான் அர்த்தம். ஹெட் அண்ட் ஆக்கள் நினைக்கிறது பெரிய ஹெட்னா இன்சார்ஜா வைப்பேன். இஸ்ரேலரை எல்லா இனத்திலையும் தோக்கடிக்க பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபுல் பவரை கர்த்தர் கொடுத்தாரு. அவங்கள ஒரு ஆட்சி செய்கிற எல்லாத்தையும் ரூல் பண்ற ஆக்கள் அந்த நாட்கள் இருந்தாங்க. அடுத்த இன்னொரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்களோ தெரியாது, ஜனங்களுக்கு சந்தோஷம். இந்த வசனங்களை வாசிக்க பட் verse 15 வந்தோன்னா கர்த்தர் சொல்றார், எஸ் நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆனால் கீழ்ப்படியாம விட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? 15 வசனம் verse 15, ஆயினும் உங்கள் இறைவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலும் இன்று நான் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா அதனுடைய அர்த்தம் இந்த சடங்காச்சாரத்தை கூட அவங்க கடைபிடிக்கணும். நியமங்களையும் கவனமாய் பின்பற்றாமலும் போனால் இந்த சாபங்கள் உங்கள் மேல் வந்து உங்களை பிடித்துக் கொள்ளும். நீங்க பட்டணத்திலும் சவிக்கப்பட்டிருப்பீங்க, போய்களையும் சவிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களோட அறுவடை மாப்பி செய்யற கூட எல்லாமே சவிக்கப்பட்டிருக்கும், கற்பத்திங்கனி சவிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரி உங்களிடத்துல வந்தா நீங்கள் அவங்க ஒரு வழியா வர, நீங்கள் ஏழு வழியாய் ஓடி போவீர்கள், நீங்கள் தோக்கடிக்கப்படுவீர்கள். எல்லாம் நெகட்டிவா கர்த்தர் சொல்ற. இந்த சாப்டர் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப பாருங்க, டிராபிக் லைட்டுக்கும் கார் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கார் ஹெட் லேம்புக்கும் டிராபிக் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? டிராபிக் லைட்ல போய் நீங்க நிக்கிறீங்க, அது உங்களுக்கு வெளிச்சம். டிராபிக் லைட் நீங்க வாசிக்கல. டிராபிக் லைட் என்ன வச்சிருக்காங்கன்னா, ரெட்டா இருந்தா நீங்க ஸ்டாப் பண்ணணும், கிரீனா வந்தா நீங்க போகணும். அதான் அது செய்யும், அது வேற உங்களுக்கு செய்யாது. சோ நீங்க ரெட் லைட்ல ஜம்ப் பண்ணீங்கன்னா ஆக்சிடென்ட் படுவீங்க, கிரீன் லைட்ல போனீங்கன்னா நீங்க ஸ்மூத்தான டிரைவ் போகலாம். அப்படித்தான் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஒரு டிராபிக் லைட் மேன். இவ்வளத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, எஸ். கார் லைட்டுக்கும் டிராபிக் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கார் லைட் பாருங்க, சில ரோட்ல லைட் இருக்காது, ஈவன் ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது, ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் நீங்க டிரைவ் பண்ண அப்படியே தொடர்ந்து முன்னுக்கு போக அந்த லைட் என்ன செய்யுதுன்னா முன்னுக்குள்ள எல்லாத்தையும் கிளியரா காட்டுது. முன்னுக்கு இருக்கிற எல்லா இருட்டை நீக்கி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கிளியரா காட்டுது. டிராபிக் லைட் உங்களுக்கு கிளியரா காட்டாது. அப்ப கிருபை, புதிய பாடல கிருபை எப்படி இருக்குன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பழைய பாடலுக்கு ஹெல்ப் இல்ல. பழைய பாடல கர்த்தர் கொடுத்தார் லோவ, கீழ்படியாட்டி இதுதான் பனிஷ்மெண்ட், டெத். சரி, நிறைய பேர் கீழ்படியாம செத்து போனாங்க. ஓய்வு நாளை கடைபிடிக்காத கல்லறிஞ்சு கொண்டாங்க. போய் ஒரு மற்ற இனத்தார்களுக்கு போய் இஸ்ரேலரை குறிச்சு இந்த ஒற்று பார்த்து செய்திகள் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாலே அவன் கொல்லப்படுவான். அது கூட பாவம், கிரைம். சோ கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்படியாடி டெத். புதிய பாடல அப்படி பார்த்தா நாங்க எல்லாரும் செத்துருக்கணும் இந்த டைம். இதுல நாங்க ஒரு தடவை உயிரோடு இருக்கல. புதிய பாடல கத்துற அந்த லேம்ப் மாதிரி எங்களுடைய வாழ்க்கைய ஹெல்ப் பண்றார், முன்னுக்கு அடிச்சு காட்டுறார், லைட் அடிச்சு காட்டுறார். எஸ், இதுதான் உண்ட பிரச்சனை, நான் ஹெல்ப் பண்ண. ஆஃப்கோர்ஸ் நாங்க கீழ்படிய தான் சேம் ப்ரொசீஜர், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்படியும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் பரிசுத்தாவியான அவங்களுக்கு தந்திருக்கிறார். நான் போய்க்கல அவர் வழியில செவ்வம் பண்ணுவேன், வழியில கிளியர் ஆகும். அதனால யோவான் 1ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், அவர் வாழ்க்கையில ஒளியா இருந்தார், லைட். அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தார் நான் வாசிக்க. அப்ப புதிய உடன்படிக்கையில வாழ்றவங்களுக்கும் பழைய பாடல வாழ்ந்த ஆக்களுக்கும் அதான் வித்தியாசம். சோ இது ஒரு டிராபிக் லைட் மாதிரி. அது மாத்திரமல்ல, இந்த சாப்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரிடிக்ஷன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க போற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சுருக்கமாக கர்த்தர் இந்த இடத்துல சொல்ற. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இஸ்ரேல் ஜனங்களை திருத்துறதுக்காண்டி ட்ரெயின் பண்றதுக்காண்டி கர்த்தர் முதல் ஒரு பனிஷ்மெண்ட் கேம்ப் மாதிரி எகிப்துக்கு அனுப்பினார். எகிப்துல எல்லாம் போனாங்க, போய் வெளியில வந்தாங்க.
உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அந்த சந்ததி கம்ப்ளீட்லி 6 லட்சம் சனம் அப்படியே இறந்தது. 2 பேர் மிஞ்சினா, ஜோஷுவா காலேப். இவன் மோசே கூட இறந்துட்டான். ஜோஷுவா காலேபும் புதிய சந்ததிக்கு வரான். இப்ப என்ன நடக்க போகுது சொல்லுங்க? புதிய சந்ததிக்கு பழைய சந்ததி எல்லாம் கம்ப்ளீட்லி சேர்த்து புதிய சந்ததி இன்னொரு ட்ரைனிங் கேம்புக்கு போக போகுது. அது பாபிலோ. அந்த ப்ரெடிக்ஷன் தான் நான் அந்த சாப்டர்ல வாசிக்க போறோம். 32ஆம் வசனத்தை காணுங்க, verse 32. உங்கள் மகன்களுக்கும். சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் முதல் ஒரு பொண்டேஜ பார்த்தோம், எப்துல இருந்து வெளியில வர. அதே மாதிரி நாங்க இன்னொரு ஃபியூச்சர்ல கர்த்தருக்கு சித்தமான பார்க்க போறோம். பாபிலோன்ல இருந்து ஜனங்கள் வலிக்கிற போகுது. பாபிலோனுக்கு சிறையிருப்புல போக போகுது, பட் பாபிலோன்ல இருந்து திருப்பி வர போகுது. உங்கள் மகன்களும் மகள்களும் வேறு இனத்தவர்களுக்கு கொடுக்கப்படுவார்கள். இதான் அந்த ப்ரெடிக்ஷன். என்ன நடக்க போகுது? நீங்களோ அவர்களுக்காக நாள்தோறும் காத்திருந்து கண்களை பூத்து போக செய்வீர்கள். அதை கை நீட்டி தடுக்கவும் வலிமையற்றவர்களா இருப்பீர்கள். அவன் சரியான பவர்ஃபுல். நேபுகாத்நேச்சர் சரியான பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். என்ன ஒருத்தரும் அவனை வெளியெல்லாம் போயிட்டு நிறைய சாம்ராஜ்யங்கள், நிறைய ஏரியாஸ் அவன் தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான். கர்த்தர் சொல்றார், நீங்க கேட்கல. ரீசன் கர்த்தர் சொல்றார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடினாலே அந்நிய மக்களிடத்துல நீங்கள் அடிமையிலா போறீங்க. இது 2வது தடவை. verse 62, 62வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கடா. என்ன எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயம், அடிக்கடி ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அடிக்கடி அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன, உண்ட சந்ததியை நான், உங்களுக்கு தெரியுமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். அதை யார் மண்ண கூடுமோ, நிலத்தில் உள்ள மண்ணை போல நான் மாற்றுவேன். அதை யார் மண்ண கூடுமோ, அப்படியான ஒரு பிளஸிங். இந்த பிளஸிங் இப்ப கேஸா மாறப்போகுது பாருங்க. அப்பொழுது வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணிக்கையில் அதிகமாயிருந்த நீங்கள் எண்ணிக்கையில் ஒரு சிலராய் குறைந்து போவீர்கள். இது என்ற டவுட்ட கிளியர் ஆயிருந்த. நான் இஸ்ரேல் யூதர்களை பார்க்க நான் யோசிச்சேன், ஆண்டவரே நீர் பைபிள்ல சொல்லீர் உங்களுடைய இந்த இஸ்ரேல் என்ன, அதுவும் பாருங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். மணலத்தனையாய் நான் மாற்ற வேண்டாம். அதனுடைய அர்த்தம் இந்த உலகத்துல 99% யூதர்களாக இருந்திருக்கும். பட் இந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணது ஏன், அவங்க கீழ்ப்படியில அந்த பிளஸிங் இப்ப மாறிச்சு. கர்த்தர் சொல்ற, உங்களை நான் டிஸ்ட்ராய் பண்ண போறேன், நீங்க கேட்கல சொல்லு. சோ இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பிளஸ் பண்றார், அது நடந்து முடிஞ்சது. முடிஞ்ச ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர், வாக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை திருப்பி கர்த்தர் மாத்துறாரு. ஏன்னா ஜனங்கள் கீழ்ப்படி இல்லை. சோ கீழ்ப்படி சரியான இம்பார்ட்டன்ட். நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த நீங்கள் எண்ணிக்கையில் ஒரு சிலராய் குறைந்து போயிரு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, இன்டர்மேரேஜ் இருக்குது, நிறைய யூதர்கள் பிரிஞ்சு போய் நிறைய பேர் ஜெர்மன்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மன்ல உங்களுக்கு தெரியும், பிசினஸ் செய்தவங்க, அந்த பிசினஸ் செய்தவங்க பெரியான பணக்காரன் வந்ததுனாலதான் ஹிட்லர் ஜெலஸ்ல அவங்கள கொல்ல ஆரம்பித்தார். இதுதான் ஹிஸ்டரியோட பிகினிங், ஸ்டார்ட். நிறைய பேர் ஜெர்மன்ல இருக்காங்க, நிறைய பேர் அமெரிக்கா தேசத்தில் இருக்காங்க. கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் அப்படி என்ன இருக்கணும், இந்த வசனம் படிப்பார். அவங்க இல்ல. என்ன ரீசன் சொல்றாரு, எண்ணிக்கையில் ஒரு சிலராக குறைந்து போகிற ஏனெனில் ஒரே ஒரு ரீசன், இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் உங்கள் இறைவனாய கர்த்தருக்கு கீழ்ப்படி இல்லை. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், அப்கோர்ஸ் அது காணாது. பாருங்க, நாங்க நினைக்கிறோம் சர்ச்சில் பாஸ்டர் எல்லாம் கிளீனா இருக்கணும், பாஸ்டர் பரிசுத்தமா இருக்கணும், பாஸ்டர். எங்கடைய சர்ச்சில் அப்படி பட்டங்கள் ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன், பாஸ்டர் எல்லாரும் பொதுவா சொல்றது, பாஸ்டர் எல்லாம் பாஸ்டர் ஹோலியா இருக்கும், பாஸ்டர் பிள்ளை விட்டா உடனே பாயிண்ட் ஆகும். பட் கர்த்தருக்கு அது இன்னும் கர்த்தருக்கு அது காணாது. குட், அபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், யாக்கோபு கீழ்ப்படிஞ்சான், யோசேப்பு கீழ்ப்படிஞ்சான். பட் நீங்கள் என்ன மாதிரி அவங்களை பின்பற்றின ஃபாலோவர்ஸ், பிலீவர்ஸ், அவங்களும் கீழ்ப்படியும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. சோ கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணி உங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க விருப்பம் கொண்டது போலவே உங்களை பாழாக்கி, சேம் வே எப்படி கர்த்தர் உங்களை பெருக்க ஆசையா இருந்தார், அதே போல உங்களை பாழாக்கி அழிக்கவும் விருப்பம் கொள்ளார். இது பைபிள் உள்ள வசனம், நான் சொல்லல. நீங்கள் உரிமையாக்க போகும் நாட்டிலிருந்து வேரோட பிடுங்கப்படுவீர்கள். சோ அதுல இருந்து அன்பிளாக் பண்ணப்பட்டு நீங்கள் வேறொரு கண்ட்ரி போவீங்க. லெசன் கொடுக்குறது அடுத்த ஒரு ட்ரைனிங் கேம்ப். நீங்க சாப்டர் 29க்கு வந்தீங்கன்னா, இது ஒரு எங்களோட கண்ணை திறக்கிற ஒரு சாப்டர். கர்த்தர் கிளியர் பண்ற என்ன பிரச்சனைன்றத சொல்ல வர. verse 2 நீங்க வாட்சிங்கன்னா 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
மோசே எல்லா இஸ்ரவேலரையும் அழைப்பித்து அவளுக்கு சொன்னதாவது, கர்த்தர் எகிப்திலே பார்வோனுக்கும் அவனுடைய அதிகாரிகளுக்கும் அவனோட நாடு முழுவதுக்கும் செய்து உங்கள் கண்கள் கண்டன. நீங்கள் கண்ணால கண்டீங்க. அந்த அர்த்தம் உங்களுடைய முதல் சந்ததி கண்டது. அந்த பெரிய சோதனைகளையும் அற்புதமான பெரிய அடையாளங்களையும் அதிசயங்களையும் உங்கள் கண்களினாலே நீங்கள் கண்டீர்கள். ஆனால் இன்று வரை விளங்கிக் கொள்ளும் மனதையோ காணும் கண்களையோ கேட்கும் காதுகளையோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அவங்களுடைய மாமிச கண்கள், அவங்களோட உடல்ல இருந்த உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கண்கள் கிளியரா இருந்தது. பெரிய அற்புதங்களை அவங்க கண்டாங்க, அதிசயங்களை கண்ணால் ஒன்று அவங்களுக்கு விளங்கியல. கர்த்தர் தான் உண்மையான கடவுள் என்ற அந்த ஆவிக்குரிய கண் அவங்களுக்கு திறக்கப்படையில. அதனால அடிக்கடி அவங்க வார வழியில முறுமுறுத்து என்ன காரணம் அவங்க அழிஞ்சதுக்கு ரீசன் அவன் ஆவிக்குரிய கண் திறக்கப்படையில. இதை நான் எப்படி இன்றைய நாட்களை பாக்குறேன்டா, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஃபேமஸா இருக்கிற மிரக்கிள் இல்லையண்டா ஜனங்கள் நினைக்குது, ஓ இந்த சபையில கர்த்தர் இல்ல போல இருக்கு. இயேசு ஒரு பட்டணத்துக்கு போனார், அவர் அக்செப்ட் பண்ணல. அந்த இடத்துல அவர் ஒரு மிரக்கலும் செய்யல. இறக்கப்பட்டு அங்க 2-3 ஆக்களை கையை வச்சு ஜபிச்சாருன்ற ஒழிய மிரக்கல் செய்யல, பிலீவ் பண்ண இல்லை. அப்படின்னு இந்த ஜனங்கள் நினைக்குது மிரக்கல் சரியான இம்பார்ட்டன், அதிசயங்கள் ஒண்டர்ஸ் சரியான இம்பார்ட்டன். நிறைய பேர் ஹெவனுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க. பைபிள் அப்படி இல்லை, போயிட்டு வரலாம். இதெல்லாம் ஜனங்கள் உங்களுக்கு தெரியாது, மில்லியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எஸ்பெஷலி தமிழாக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறான். பட் உங்களுக்கு தெரியுமா எது இம்பார்ட்டன்ட்? இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய காது, ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும். என்ன நினைக்கிறீங்க? சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, தேவனை என்னுடைய வசனத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தல். சோ எங்களுடைய கண்ணால நாங்கள் பைபிளை வாசிக்கிறோம், பட் எங்களுடைய மனக்கண்கள் இன்றைக்கு கூடாடமா இருக்கு. இன்றைக்கு வாழ்ற கிறிஸ்தவர்களை குறித்து நான் சொல்றேன். பண்டைக்கு வாழ்ந்த இஸ்ரேலருக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாம் எங்களுக்கு தெரியுது, நான் கண்ணால பார்த்து பிலீவ் பண்றேன். மிரக்கல் பிரேயர் ஆன்சர் பண்ணப்பட்ட எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுடைய மனக்கண்கள் கர்த்தர் அறியாதபடி நிறைய காலம் குருட்டாட்டமா இருக்குது. சோ கர்த்தர் திறக்கல, கர்த்தர் பர்பஸா விட்டு இருந்தார் அவங்களோட கண்களை திறக்க லெசன் டீச் பண்றாங்க. நான் உங்களை 40 வருட காலமாக பாலைவனத்துக்கு கூட வழிநடத்தி வந்தேன். 5ஆம் வசனம். அக்காலத்தில் உங்கள் உடை பழுதாக, இந்த வசனத்தை நீங்க திருப்பி திருப்பி பாப்பீங்க, ரிப்பீட் பண்றது. உடைகள் பழுதாகி கிளியவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த செருப்பு தேயவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமோ மதுபானமோ குடிக்கவில்லை. அவரே உங்கள் இறைவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படியே கர்த்தர் இவற்றை செய்தார். அப்படி செய்தும் ஜனங்கள் அறியல. கர்த்தருக்கு சாய்ஸ் இல்ல, வேற சாய்ஸ் இல்ல. கர்த்தர் அவளை வேற டிஸ்ட்ராய் பண்ண. நிறைய ஜனங்கள் இறந்து போனாங்க. நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருக்கு கவலையா இருந்திருக்கான்? உங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்து ஒரு பிள்ளை செத்தா நீங்க சொல்லுவீங்களா 9 பிள்ளை உயிரோட இருக்கு, ஒரு பிள்ளை சாட்டும் பரவாயில்ல? எந்த தாதப்பன்னு அப்படி சொல்லுவான்? கர்த்தருக்கு கவலை இருக்கு. தெரியுமா? கர்த்தர் கவலைப்படுற. ஆதியாம 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அப்படி ஆவி அவர்கிட்ட ஹார்ட், அவர்கிட்ட இதயத்துல சரியான கவலை வந்தது என்று சொல்லி மோசைக்கு சொல்லி அவர் எழுத பண்ற. ஆதியாம 6ஆம் அதிகாரத்துக்கு. அதனாலதான் அவர் அவளை சந்ததியும் முதலாளிச்சார். ஏன்னா அவங்க கீழ்படியில்லை. சோ கர்த்தருக்கு கவலை தான் இந்த ஜனங்கள் எல்லாம் சாகிறது. பட் கீழ்படியே இல்லையே. எத்தனை சான்சஸ் கொடுத்த? இது சரியான நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர் இன்றைக்கு வாழ்ற சபைகளுக்கு. மிரக்கிள், இந்த ஒண்டர்ஸ் எல்லாம் இருந்து எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கூடாட்டமா இருந்து என்னை சேர்த்தான் சொல்றோம். கடைசி நாட்கள்ல நாங்கள் தேவன்ல சன்னிதானத்துக்கு முன்பா அன்னைக்கல எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். திறந்தா கர்த்தர் யாருன்றதை நாங்க அறிவோம், நிறைய காரியங்கள் விடுபடுவோம். பட் கர்த்தர் ஸ்டில் நிறைய ஜனங்களை ஹெல்லில போட போறார், கவலைப்பட போறார். எப்படி நோவாண்ட காலத்துல அந்த ஜனங்களை அழிச்சிட்டு அவர் எப்படி கவலைப்பட்டாரோ, இஸ்ரேல்ல முதல் சந்ததி எப்படி அழிச்சிட்டு கவலைப்பட்டாரோ, அதே மாதிரி ஃபியூச்சர்ல அவர் கவலைப்பட போறார். பட் கர்த்தருடைய சட்டம் வந்து நீ கீழ்படியில நரகத்துக்கு போகணும். இதுதான் கர்த்தர் செய்யற. சாப்டர் 30க்கு நீங்க வந்தீங்கன்னா 30வது அதிகாரம். சோ 29வது அதிகாரம் எங்களுடைய பிரச்சனை என்றதை சுட்டி காட்டு. நாங்கள் என்ன ஆவிக்குரிய கூட்டாட்டம் அது ஒரு பிரச்சனை, அதான் மெயின் பிரச்சனை. நான் சொல்ல வர இல்லை, பட் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அதை நாங்கள் ஆராய்வோம்.
Right, chapter 13. 11ஆம் வசனத்திலிருந்து நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க வரையில. வாழ்வும் சாவும் என்ற டைட்டில் இருக்கு. 11ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அதிக கடினமானதும் அல்ல, கை கொள்வதற்கு இயலாததும் அல்ல. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, இது சரியான ஸ்ட்ரிக்டா இருந்தபடினால, சரியான ஸ்ட்ரிக்ட் இஸ்ரேல் ஜனங்களோட சரியான கடினமா இருந்தபடினால அவங்களுக்கும் உமக்கும் நிறைய பெரிய ஒரு கேப் வந்து கம்யூனிகேஷன் இல்லாதனால அவங்க அழிஞ்சு போனாங்க என்றுதான் நான் மைண்ட்ல யோசிச்சிருந்தேன். விளங்குதா? கர்த்தர் சரியான ஸ்ட்ரிக்ட், ஜனங்களுக்கும் ஆண்டவரும் கம்யூனிகேஷன்ல நெடுக மோசை தான் போய் பிரயோஜனம், மோசை தான் ஆண்டவரோட கர்த்தர் நேர ஜனங்களோட கதைக்கவே இல்லை. இப்படியான பிரச்சனைனால ஜனங்கள் அழிஞ்சு போச்சுன்னு நான் யோசிச்சேன். பட் இந்த வசனத்துல இருக்குது கிளியரா, எல்லா விதத்திலையும் கர்த்தர் தன்னை அறியறதுக்கு அவர் இலகுவாக்கினார், ஈஸி ஆக்கினார் எல்லாவே. பாருங்க, மெசேஜஸ் யூடியூப்ல இருக்குது, மெசேஜஸ் ரேடியோ திறந்தா இருக்குது, மெசேஜஸ் கார்ல இருக்குது, சிடில இருக்குது, டிவிடில இருக்குது. ஏனென்றா கர்த்தர் எல்லா வழிகளும் திறக்கிறார். நீங்க கடைசியில சிங்காசனத்துல கர்த்தருடைய சிங்காசனம் முன்பா வந்து சொல்லலாம், எனக்கு தெரியாத ஆண்டவர் நீர் இப்படி எல்லாம் பைபிள் இருக்குன்னு என்ன தெரியாது. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு எல்லா வழியும் நான் சகல டெக்னாலஜியும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜி மூலமா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது. நீங்க என்னோட ஒத்துக்கொள்வீங்க நினைக்கிறேன். சகல டெக்னாலஜி, ஐபேட், ஐபோன், லேட்டஸ்ட் போன்ஸ், வீடியோஸ், ரேடியோஸ், பாட்காஸ்ட், என்ன நீங்க என்ன பேப்பர், மேகசின். சோ கர்த்தர் என்ன ட்ரை பண்றாருன்னா, எப்படியாவது நீங்கள் அறியறதுக்கு அவர் வழியெழுத்திருக்கிறார். நாங்களும் நிறைய காரியங்களை செய்யறோம்னா எப்படியாவது ஜனங்களை கர்த்தருடைய வழிக்கு கொண்டு வந்து வார்த்தையை அறிஞ்சு ஜனங்கள் தேவனை பின்பற்றணும். அதுதான் எல்லாருடைய நோக்கம், கர்த்தருடைய நோக்கம் தான். அப்ப இந்த சாப்டர்ல நான் பாக்குறேன்னா, கர்த்தர் எல்லா வழிகளையும் இலகுவாக்கி, நான் நினைக்கிறேன் கர்த்தர் லெசனே கொடுக்க தேவையில்ல. ஒரு ட்ரை லேண்டுக்குள்ளால கர்த்தர் பெரிய ஒரு கடலை பிளந்து நடத்தி கொண்டு வர, அதே ஒரு பெரிய ஒரு லெசன். இதுக்கு மிஞ்சி ஒரு லெசன் தேவையில்லை. அவன் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர்ட்ட சரண்டர் பண்ணிக்கணும், ஆண்டவரே நீர் தான் கடவுள். பட் அதுக்கப்புறம் அவங்க பாவம் செய்தாங்க. கர்த்தர் எல்லா வழியிலும் திறக்கிற. இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளை, நான் கொடுத்த உங்களுக்கு கட்டளை இல்லாம நீங்கள் விளங்கி கொள்ளாத அளவுக்கு நான் கடினமாக்கல, அதிக கடினமானதும் அல்ல, கை கொள்வதற்கு இயலாததும் அல்ல. யோவான் 1 யோவான் புத்தகத்துல நான் வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள் எங்களுக்கு பேர்டன் இல்ல, பாரமானது இல்ல. நான் நிறைய பேருடைய சொல்ல, ஆண்டவர் சரியான ஹார்ட், பைபிள் ஹார்டா இருக்கும். எப்பண்டா நாங்கள் எங்கட இதயத்துல சாய்ஸ கொடுக்காட்டி, சாய்ஸ் நாங்க மேக் பண்ற சாய்ஸ், நாங்க கீழ்படி விரும்பாடு கஷ்டமா தான் இருக்கும். நாங்கள் வில்ஃபுல்லா ஆண்டவர் நாங்க கீழ்படிக்கிறோம்னு சொன்னா பைபிள் சரியான ஈஸியா இருக்கும். எப்படி நீங்க பாருங்க, உங்களோட சொந்த பிள்ளைக்கு வருத்தம் வந்தா உடனே நீங்கள் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் செய்யறீங்க. இதே மாதிரி நீங்க மற்ற பிள்ளைகளை செய்யறது இல்லையே. அது உங்களுக்கு ஹார்ட் அந்த அப்படியான ஒரு இது வருது. உங்களோட ஓன் சைல்டு, உங்களோட சொந்த பிள்ளை, அந்த சாய்ஸ ப்ரையாரிட்டியை நீங்க உங்களோட பிள்ளையை கொடுக்குறீங்க. அதே ப்ரையாரிட்டியை நீங்க வேறொரு ஆக்கள பிள்ளையில கொடுக்குறீங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இருந்தா, எஸ் நான் ஆண்டவரை கீழ்படி விடுவோம், நாங்க சாய்ஸ், முதல் சாய்ஸ் நாங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்போம். சோ கர்த்தர் எல்லா வழிகளிலும் திறந்து கொடுத்து. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, நான் இதை சொல்றேன், ரிலவெண்டா இருக்கிறபடியா சொல்றேன். நல்ல இது முந்தி நான் ரசிக்கப்பட்ட புதுக்க 86ல எனக்கு ஒரு ஆள் சொன்ன ஒரு கதை. அந்த சந்தர்ப்பத்தை குறிச்சு நான் சொல்லல. இந்த கதை ஞாபகம் வந்து ஒரு மனுஷன் சொன்னா, இது நடந்த உண்மையான நடந்த சம்பவம் இல்லை, பட் எங்களோட சிந்தனையை கிளறி விடுற ஒரு கதை. ஒரு மனுஷன் சொன்ன, ஆண்டவரே நான் இந்த மரத்திலிருந்து நான் பாய போறேன். மேபி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், பெரிய ஒரு உயரமான மரத்திலிருந்து கடவுளே நான் பாய போறேன், நீ தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். ரைட், பெரிய உயரமான மரம். பாஞ்சேன். முதல் கோப்பில் அடிபட்டு 2 கோப்பில் அடிபட்டு கடைசியா இறந்து போனேன். இறந்து போய்விட்டு ஆவி ஆண்டவர் முன்னால இருக்குதா? உண்மையான அந்த சம்பவம் இல்லை, இது ஒரு கேட்பன கதை. ஜீசஸ் சொன்ன எல்லா ஓமையுமே கேட்பன, உங்களுக்கு தெரியும், ஒன்றும் உண்மை இல்லை. அப்ப கடவுளுக்கு முன்பா போய் நிக்கல, அங்க ஆண்டவரே நான் ப்ரே பண்ணேன், நீரே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆண்டவர் யார் சொன்ன உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல? நீ முதல் உச்சியிலிருந்து பாயக்க நான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் கொடுத்தேன், நீ அதை பிடிக்கல. ஓகே, நீ ஸ்லீப் பண்ணி அடுத்த பிரான்ச்ல விழுந்த, இன்னொரு பிரான்ச் நான் உனக்கு கொடுத்தேன், நீ அதையும் பிடிக்கல. கை நீட்டி அடுத்த பிரான்ச்ல நீ விழுந்த, அதுவும் பிடிக்கல. நான் இத்தனை பிரான்சஸ் நான் உனக்கு தந்தேன், நீ கையை நீட்டி பிடிக்கிறதுக்கு, நீ பிடிக்காம நீ கீழே வந்து செத்து போற.
நான் சொல்றவங்களை விளங்க பண்ணிக்கிறேன். சோ கர்த்தர் எங்களுக்கு நிறைய காரியங்களை தர்ற, நாங்கள் செய்யறோம் இல்லை, நாங்க முயற்சி செய்யணும். கர்த்தர் நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தருவார். அப்படியான ஒரு சாப்டர் தான் இது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அது ஒரு ஒன் வே, டெத் ஒரு ஒன் வே, இறந்தா திருப்பி வரையிலான்னு தெரியும். அதால அவர் எல்லா வழியாலையும் ஜனங்களுக்கு தன்னை மெசேஜ் அனுப்ப விரும்பினார். அது வானத்தின் உயரத்தில் இருப்பதும் அல்ல. ஆகவே யார் வானத்துக்கு ஏறி அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியும்படி. பாருங்க, சர்ச்சுக்கே போக தேவையில்லை மெசேஜ் கேட்கறது. சர்ச்சுக்கு போக தேவையில்லை. சர்ச்சுக்கு போற ஒரே ஒரு ரீசன் ஃபெலோஷிப். அதை நான் அந்த பிரேயர்ல முதல் சொன்னேன், ஃபெலோஷிப் தான் முக்கியம் சபையில. அதுக்காண்டி தான் நான் சபைக்கு வரோம். மெசேஜை நீங்க வீட்டு இருந்து வடிவா கேட்கலாம், மெசேஜ் போகவே தேவையில்லை. ஈவன் வேர்ஷிப் கூட வேற யார்ட்ட வேர்ஷிப் நீங்க இன்டர்நெட்ல போய் வடிவா பார்க்கலாம். என்னது சபைக்கு வாரீங்க, ஃபெலோஷிப் அது கடைசி வரையும் கிடைக்காது. இன்டர்நெட்ல நீங்க எடுக்கல, வீடியோலையும் எடுக்கல. ஸோ பிசிக்கலா நீங்க எழும்பி ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்காண்டி தான் நான் சபைக்கு போறோம். அதை தவிர ஒன்றுமே டிஃபிகல்ட் இல்லை எங்களுக்கு. இந்த ஃபெலோஷிப்பை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நீங்க இன்டர்நெட்ல எடுக்கலாம். அதான் கர்த்தர் சொல்றாரு. இது ஒரு ப்ரிடிக்ஷன். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரிடிக்ஷன் தான் இந்த verse 12. ஆண்டவர் சொல்ற, நீ வானத்தில் ஏறி அதை நான் பிடிங்கி கொண்டு வரணும், அந்த கட்டளை எடுத்துக்கொள்ள. என்ன அர்த்தம் பண்ணா, கஷ்டப்பட்டு நீ எல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கிளியரா வடிவான அவனுக்கு சொல்லி இருக்கு. ஆக்சுவலி இந்த வசனம் பேர ரோமன்ஸ்ல இருக்கு. நீங்க திருப்பினீங்கன்னா அமேசிங். ரோமன்ஸ் சாப்டர் 10 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் காட்டுறேன். ரோமன்ஸ் சாப்டர் 10 கீழ்ப்படிதலை குறித்து பைபிளே பழைய ஏற்பாட்டு கோட் பண்ணின அதிகமான புத்தகம் ரோமன்ஸ். நிறைய பழைய பாட்டு வசனங்களை புதிய பாட்டுல கோட் பண்ணப்பட்ட புத்தகம் ரோமன்ஸ். நான் நெக்ஸ்ட்ல நிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 10 அதுல பாருங்க, அந்த verse 6ல இருந்து verse 6ல இருந்து 8 பாருங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க, verse 6. ஆனால் விசுவாசத்தினால் வருகின்ற நேர்மையை குறித்து வேத வசனம் என்ன சொல்லப்படுவது என்ன? பரலோகத்துக்கு ஏறி சென்றவன் யார்? அதாவது பரலோகத்துக்கு போய் கிறிஸ்துவை கீழே வாரும் என்று அழைத்தவன் யார்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஏன்னா டிஃபரெண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்தபடி நான் நாக்கல என்று உன் இருதயத்தை சொல்லாது, அது வேண்டியதில்லை. அல்லது பாதாளத்துக்குள்ள இறங்குவன் யார்? அதாவது இறந்தவரிடம் இருந்து கிறிஸ்துவை மேலே கொண்டு வருவன் யார் என்றும் சொல்லாது, அதுவும் வேண்டியதில்லை. ஆயினும் வேதவசனம் என்ன சொல்கிறது? இறைவனின் வார்த்தை உனக்கு அருகே இருக்கிறது. இங்க உபாமம் 30 திருப்பினீங்கன்னா 14ஆம் வசனம் உபாமம் 30 இதுல விரல வச்சுக்கணும். உபாமம் 30 14 திருப்பிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது, நீங்கள் அதற்கு கீழ்ப்படியும்படி அது உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அதான் how close. நீங்க கேட்டீங்கன்னா, குமார்னா இந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு தூரம் போகணும்? உங்களோட வாயும் உங்களோட இதயம் எவ்வளவு, என்ன டிஸ்டன்ஸ் அது? உங்களோட வாய்க்கும் டிஸ்டன்ஸுக்கும் எவ்வளவு வித்தியாசம். சரியான குயிக்கா போகலாம். சோ உங்களோட இதயத்துக்கு தெரியும் நீங்கள் என்ன பிளஸ் செய்றீங்க, கர்த்தர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. பழைய பாடல எழுத்து கர்த்தர் கல்லுல வெட்டி கொடுத்தார். புதிய பாடல எங்களோட இதயத்துக்கு போறது சரியான குயிக். நீங்க இப்ப கல்வெட்டை பார்க்க வேண்டாம், இப்ப இஸ்ரேலுக்கு நீங்க போகணும். எங்க மோசே 10 கட்டையில கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு போகணும், சீனா மேலைக்கு போகணும். அதெல்லாம் மேல அது இம்பாசிபிள், அது கஷ்டம். பட் கர்த்தர் அதை சொல்லுவார். கர்த்தர் சொல்றார், இறைவனின் வார்த்தை உனது அருகே இருக்கிறது, அவன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசத்தின் வார்த்தையை தான் நாங்கள் உங்களுக்கு பிரசித்தப்படுத்துகிறோம். சோ கர்த்தர் எல்லா வழிகளையும் திறந்து, உபாமம் 30க்கு நீங்க திரும்பி வந்தீங்கன்னா எல்லா வழிகளையும் திறந்து அதை விளங்கி கொள்ளும்படியா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இன்று நான் 15ஆம் வசனம் தான் நான் சொன்னேன், சாய்ஸ். உபாமம் 30:15. பாருங்கள், இன்று நான் வாழ்வையும் செல்வ செழிப்பையும் அத்துடன் மரணத்தையும் அழிவையும் உங்கள் முன் வைக்கிறேன். 2 சாய்ஸ் இன்றைய கிறிஸ்டியன்ஸுக்கு முன்னாலே இருக்கு. இது இப்ப கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லிருக்கேன், லைஃப் ஆர் டெத். கர்த்தர் ரெக்கமெண்ட் பண்ற பாருங்க, எவ்வளவு பாருங்க. நான் யோசிச்சு அதான் நான் சொன்னேன், கர்த்தர் எங்களை எவ்வளவு அன்பா இருக்கிறான். இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா ஒரு ஷாப்ல உள்ளவன் அவன் சொல்ல மாட்டான் இது பெட்டர் அது பெட்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நீங்க எதே காட்டி கேட்டு பாருங்க, அது க்ளோத்தா ஃபுட்டா, அந்த பிசினஸ் காரன் சொல்லுவான் எல்லாம் பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவான்.
இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் இது, பட் திஸ் இஸ் பெட்டர் than that, ஏதாவது சொல்லி ரீசனை சொல்லி எல்லாத்தையும் உண்டாவிக்கத்தான் பார்ப்பேன். பட் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார், லைஃப் நான் வைக்கிறேன் முன்னுக்கு, டெத்தை வைக்கிறேன். ஏனெனில் இன்று உங்கள் இறைவனாய கர்த்தருடன் நீங்கள் அன்பு வைக்கவும், அவருடைய வழிகளில் நடக்கவும், அவருடைய கட்டளைகளையும் விதிமுறைகளையும் நீதி சட்டங்களையும் கைக்கொள்ளவும் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கைக்கொள்ளாயின் நீங்கள் வாழ்ந்து பெறுவீர்கள். நீங்கள் உரிமையாக்கி கொள்ளும்படி போகும் நாட்டிலே உங்கள் இறைவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ கர்த்தர் ரெக்கமெண்ட் பண்ற வாழ்வை சூஸ் பண்ணும்படியா 2 சாய்ஸை கொடுத்து சொல்ற, சூஸ் பண்ணப்பா வாழ. ஜனங்கள் இல்ல நான் சாகத்தான் போறேன்டா, கடவுள் என்ன செய்யறது? இல்ல நான் சாகத்தான் போறேன், சாவத்தான் நான் தெரிஞ்சு கொள்வேன், வாழ மாட்டேன்னா கர்த்தரால ஒண்ணு செய்யலாது, கர்த்தராலேயே தடுக்க இயலாத ஒரு மனுஷன். 19ஆம் வசனம், நான் வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பதற்கு வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு விரோதமான சாட்சிகளாக என்று அழைக்கிறேன். இப்பொழுது வாழ்வை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சூஸ். கர்த்தர் சொல்ல இதுதான் பெஸ்ட், சூஸ் பண்ணுன்ற. மனிதன் விதாண்டவாதம் செய்து என்ன செய்யறான்? இன்றைக்கு சாவ தெரிவு செய்யறான். அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்வடைவீர்கள். கர்த்தர் ரெக்கமெண்டேஷன், ஆண்டவர்ட்ட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க வாழ்வீர்கள். இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா இருக்கலாம், பட் நீங்க சஃபர் பண்ண போறீங்க ஹெல்ல. சீன் மாற போகுது. சோ தயவு செய்து வாழ்றதுக்கு நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. அவ சாப்டர் 30 எங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு பாதைகள் எங்களுக்கு திறந்திருக்கா பாருங்க, சுவிசேஷத்தை அறியறதுக்கு. எங்களுக்கு இவ்வளவு டைம் இருக்கு இந்த நாட்டுல பாருங்க, இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு. இது உண்மை எனக்கு பயமா இருக்கு. நான் யோசிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறது சரியான குறைவன். ஏனென்றா எனக்கு இவ்வளவு டைமை கர்த்தர் தந்திருக்கிற. நான் நினைக்கிறேன் கர்த்தர் எனக்கு டைமை தந்த சும்மா அரட்டை அடிச்சு கொசிப் அடிக்கிறதுக்கு இல்ல, பைபிளை வாசிக்கிறது. அதனால நான் பயப்படுறேன். இன்றைக்கு நாங்கள் டைமை வேஸ்ட் ஆக்க வேணாம். ஏன் நான் இதை எம்பசைஸ் பண்றேன்னா, நீங்க வீட்டை போய் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க. 11ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடியும் பிறக்கும் கர்த்தர் என்ன மாதிரி அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி, உணவு ஊட்டுற மாதிரி எங்களுக்கு என்ன மாதிரி இப்ப இதை அதை செய்ய எவ்வளவு கேர்ஃபுல்லா எங்களுக்கு கவனமா சொல்றேன். அவருக்கு தெரியும், அவர் தான் ஹெல்ல உண்டாக்கினவர், அவர் தான் ஹெவனை உண்டாக்கினவர். அவருக்கு தெரியும் ஹெவன் எவ்வளவு பியூட்டிஃபுல் உண்டு, அவருக்கு தெரியும் ஹெல் எவ்வளவு பேரண்ட். அவர் தான் எல்லாத்தையும் கிரியாகணும். சும்மா ஒன்றுமே தானா வேற இல்லை, எல்லாமே அவர் உண்டாக்கினது தான். அவருக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துக்கு போவீங்க, எந்த இடத்துக்கு வந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஜெபிச்சு நாங்க எந்த இடத்த விட்டு காமிச்சிடணும். பிதாவை இந்த நேரத்துக்கு எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இதோ நானும் இந்த சவரலும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கின்ற போது கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே உங்களுடைய வார்த்தையிலே உங்களுடைய அன்பிலே நாங்கள் ஒருபடி முன்னறிவுள்ளாய், ஒருபடி இல்லை பலமடி முன்னறிவுள்ளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோட கூடரும் உங்களுடைய கிருபைதான் எங்களை நடத்தட்டும், உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.